வணக்கம். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட உள்நுழைவுக்கு எப்படி செல்லலாம் என்பதை பற்றி சில வேளை நீங்க சிந்திக்கலாம். அதுக்கு நாங்கள் தனிப்பட்ட உள்நுழைவு என்பதை நாங்கள் அமர்த்தினால், இங்கே நாங்கள் அதை வருவோம். ஆனால் நீங்கள் மிகவும் கவனமாக யோசிக்க வேண்டிய ஒன்றுதான், எங்களுக்கு இன்டர்நெட் இணையதள வசதி கட்டாயம் இருக்க வேண்டும். அதோடு உங்களுடைய பதிவு செய்த மொபைல் இல்லாவிட்டாலும் கூட எந்த ஆண்ட்ராய்டு டிவைஸ் மூலமாகவும் இங்கே உங்களுடைய கணக்குக்கு நீங்கள் செல்லலாம். இங்கே நீங்கள் இதை அழுத்தியவுடன் ஒருவர் ஏற்கனவே உள்நுழைந்திருக்கிறார். அவருடைய டீட்டெயில்ஸ், அவருடைய விவரங்கள் இங்கே இருக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் அவருடைய விவரங்களைத்தான் பார்க்கலாம். ஆனால் நாங்கள் ஒரு புதிய ஒருவருடைய இலக்கத்தை பார்க்க வேண்டும் என்றால், நாங்கள் வேறு உறுப்பினராக உள்நுழையும் பொழுது இவ்விதமான ஒரு திரைக்கு வருவோம். இங்கே நாங்கள் ட்ரீம் சேவ் கடவு பெயரை, கடவிலக்கத்தை இட்டு நாங்கள் உள்ளே செல்லலாம். கேள்விதான், நாங்கள் எப்படி ட்ரீம் சேவ் கடவு பெயரை எடுப்பது? இதனை நீங்கள் உங்களுடைய டேஷ்போர்டுக்கு போய், ஏற்கனவே பதிவு செய்திருந்தால் அமைப்பு என்ற பகுதிக்கு போய், அங்கே போய் சுய விவரம் என்ற பகுதிக்கு நீங்கள் செல்லும் பொழுது, அங்கே உங்களுடைய பெயருக்கு கீழே ஒரு 9 இலக்க கடவு பெயர் விதமாக இருக்கும். அதனை நீங்கள் உள்ளிடுவதன் மூலமாக நீங்கள் செல்ல முடியும். இப்பொழுது நாங்கள் ஏற்கனவே செய்யப்பட்ட அந்த தனிப்பட்ட பெயரின் மூலமாகவே நாங்கள் செல்லலாம். அங்கே இப்பொழுது நாங்கள் கடவு குறியீட்டை நாங்கள் போட வேண்டும். பிறகு அதை கட்டாயம் மறைக்க வேண்டும். மறைத்த பிறகு நாங்கள் உள்நுழைவு என்பதை அழுத்தினால், அங்கே இணையத்திலிருந்து சில தரவுகள் வரலாம். அந்த நேரங்களிலே புதுப்பிக்கப்படலாம். அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய சேமிப்பு, உங்களுடைய மொத்த ட்ரீம் நட்சத்திரங்கள் போன்ற விஷயங்களை நீங்கள் பார்க்க முடியும். அதே விதமாக நீங்கள் உங்களுடைய சுய விவரத்தை திருத்தவும் முடியும். இதில் ஏதாவது திருத்தங்கள் செய்ய வேண்டியிருந்தால் அதையும் கூட நீங்கள் திருத்த முடியும். இவ்விதமாக நீங்கள் உங்களுடைய ட்ரீம் சேவுக்கு, உங்களுடைய தனிப்பட்ட குழுவுக்கு நீங்கள் போகலாம். அதே நேரத்தில் உங்களிடம் நீங்கள் வேறு சில குழுக்களில் அங்கத்தினராக இருந்தால் இதே பகுதியில் நீங்கள் உங்களுடைய மற்ற குழுவில் இருக்கும் தகவல்களையும் கூட பார்க்க முடியும். இவ்விதமாக உங்களுடைய சுய விவரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுடைய தனிப்பட்ட உள்நுழைவு மூலமாக செல்ல முடியும். நன்றி.